மோடி அவர்கள் வந்து சொல்றாங்க டபுள் இன்ஜின் சர்க்கார் வரும், அதாவது என்டிஏ கூட்டணி வெற்றி பெற்றால் தமிழகத்தில் என்டிஏ கூட்டணி ஆட்சி அமைந்தால் அப்படின்னு. நடுவில் இன்ஜின் ரெண்டு பக்கமும் இருக்கும். விசில் அடிக்கிறது யாரு? விசில் அடிச்சாதான் இன்ஜின் மூவ் ஆகும். இந்த பக்கம் விசில் அடிச்சா முன்னாடி போகும், அந்த பக்கம் விசில் அடிச்சா பின்னாடி போகும். நிலைமை அப்படி இல்லை இருக்கு. இங்க இன்ஜினுக்கு வேலையே கிடையாது. டயர் நக்கின்னு சொன்னவர் ஒரே மேடையில் அமர்ந்திருக்கார். அந்த டயர் நக்கிக்குரியவரும் ஒரே மேடையில் அமர்ந்திருக்கார். அவர் இவரை 420 அவரும் ஒரே மேடையில் அமர்ந்திருக்கார். ஸ்லீப்பர் செல்னு தினகரன் ஒரு காலத்தில் சொல்லுவார். யார் ஸ்லீப்பர் செல்? அவருக்கு ஆப்பு வைக்கிறதுக்கு ஸ்லீப்பர் செல் செந்தில் பாலாஜியும் பழனியப்படும். மொத்தத்துக்கும் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்திற்கு ஆப்பு வச்ச ஸ்லீப்பர் செல் தலைமை தாங்கிய தினகரன் எல்லாம் நீங்கள் புரிஞ்சிக்கவே முடியாது, நாங்கள் புரிஞ்சுக்கிட்ட அளவுக்கு. ஆகவே மோடியை எப்படி குத்துறதுன்னு இப்போ ட்ரை பண்ணுறேன். ஆனால் மோடி அவ்வளோ சீக்கிரம் குத்த முடியுமான்னு எனக்கு தெரியாது. ரொம்ப சாமர்த்தியமான குத்துனார் பார்த்தீங்களா தங்கமணியா ஸ்டேஜில்? யாரையும் குத்தலை, தங்கமணி மாத்திரம் முதுகில் ஏன் குத்துனார் தெரியுமா? உங்கள்கிட்ட நான் சொல்ல முடியாது. ஏன்னா இந்த நாட்டுக்கு பிரைம் மினிஸ்டர் சொன்னால் அது உண்மையில் வெளியே வந்து. ரயில் போகிறதுனா விசில் ஊதணும். கேளுங்க, திருடனை பிடிக்க போகிறதுனா விசில் ஊதணும். இந்த விசிலுக்கு ஒரு பெரிய சரித்திரமே இருக்குது. அந்த விசில் நம்ம கையில் இருக்குதுன்னு அவங்க தைரியமாக உட்காந்துருக்காங்க. அவங்களுக்கும் திமுகவுக்கும் போட்டின்னு போய்கிட்டு இருக்கு. ஆகவே விசிலுக்கு நடுவில் இவங்க ஒன்றுமே கிடையாது. விஜயை பொறுத்த வரைக்கும் 2வது இடத்தை பிடிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லப்படுது. கிட்டத்தட்ட டிஎம்கே வர்சஸ் ஏடிஎம்கேன்னு இருந்த களம் வந்து டிஎம்கே வர்சஸ் டிவிகேன்னு மாறிடுச்சுன்னா அப்போ அந்த ஏடிஎம்கேவோட இடத்த விஜய் பிடிச்சிட்டாருன்னு நீங்கள் கருதுறீங்களா? தமிழ் மேலே ஏகப்பட்ட கோவம் எனக்கு. எவ்வளவு இன்டர்வியூ கொடுக்குறேன், எவ்வளோ போய்கிட்டு இருக்கு, பார்க்கவே மாட்டேன்றீங்க. 3வது இடம் பழனிசாமிக்கு இல்லைங்க. நான் எத்தனை தடவைக்கு கத்துறது? இனிமேல் தண்டரா தான் அடிக்கணும். அதாவது டம் டம் டம். கோர் ஃபேன்ஸில் எல்லாருமே வந்து 100% வந்து டிவிகே ஓட் போடுவாங்கன்னு இல்லைல்ல? 100%, 90%. வீட்டுக்கு வீடு புரட்சியோ, பக்கத்து வீட்டு புரட்சியோ, தெருவுக்கு தெருவு புரட்சியோ இல்லை. இது வீட்டு உள்ளேயே புரட்சி நடக்குது. அம்மா ஒரு தடவை நீ விஜய்க்கு போடுமான்னு பையனும் பொண்ணும் கேட்குற காட்சிகளை தமிழகம் பார்த்து கொண்டிருக்கு. அவங்க களம் அமைக்க வேண்டும். புகழேந்தி டிவிகேவில் இணைந்தார் அப்படிங்கிற பிரேக்கிங் நியூஸ் எப்போ? வெயிட் அண்ட் சி. ஆனால் ஒரு பெரிய தமிழகத்தில் பூகம்பமாக இருக்கும். என்ன பண்ண போகிறோன்ற வேடிக்கை பாருங்கள். என்னை பார்த்து நாளைக்கு 4 பேர் தப்பாக பேசக்கூடாது இல்லை, நம்ம பேசிகிட்டு இருக்கோம்ல. இன்க்ளூசிவ் நியூஸ் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நேர்காணலில் நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க அதிமுக ஒருங்கிணைப்பு குழுவை சேர்ந்த திரு புகழேந்தி அவர்கள். நிறைய கேள்விகள் கேட்க போகிறோம், வாங்க பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். என்ன நடக்குது என்டிஏல அதிமுகவில் அப்படின்னு ரொம்ப குழப்பமாக இருக்குது. உங்களுக்கு மாத்திரம்தான் இருக்கேன்னா? அதுதான் உங்களுக்கு வணக்கம். மக்களுக்கே இன்க்ளூசிவ் தமிழ் சேனலுக்கும் உங்களுக்கும் தமிழுக்கும் பார்க்கின்ற நேயர்களுக்கும் எல்லோருக்கும் வணக்கம், நெஞ்சார்ந்த நன்றி. வணக்கம். வணக்கம். சொல்லுங்க, என்ன நடக்குது என்டிஏல? இல்லை, என்ன நடக்குதுன்னா எனக்கு ஒன்றும் புரியல. என்ன நடக்கணும்னு நினைக்கிறீங்க? உங்களுக்கும் புரியலையா? எங்களுக்கும் புரியல. யாருக்குமே புரியாதில்லை. ஏன்னு கேட்டிங்கன்னா, ஒரு கலாச்சாரம் கட்சிகளை மறந்து, கொள்கைகளை மறந்து, கோட்பாடுகளை மறந்து, டயர் நக்கின்னு சொன்னவர் ஒரே மேடையில் அமர்ந்திருக்கார். அந்த டயர் நக்கிக்குரியவரும் ஒரே மேடையில் அமர்ந்திருக்கார். அவர் இவரை 420 அவரும் ஒரே மேடையில் அமர்ந்திருக்கார். புரியுதா உங்களுக்கு? அதுக்கு பின்னாடி பங்காளி சண்டைன்னாரு. அதோட இவனை ஒழிக்காமலே விடமாட்டேன், இவனை மாதிரி ஒரு துரோகத்தில் உலகத்திலேயே பார்த்ததில்லைன்னு சொன்னார். அவரும் அதே மேடையில் உட்காந்துருக்கார். ஆகவே திரும்பி 420 சொன்னார். அவரும் அதே மேடையில் உட்காந்துருக்காரு. தமிழ்நாட்டுக்கு ஏடிஎம்கேவினுடைய கூட்டணி இல்லாதப்போ பிரஷ்டாச்சார் ஊழல் பண்ண 2 கட்சிகள்னு சொன்ன அதே மோடி தலைமை தாங்கி பிரதம மந்திரி உட்காந்துருக்கார். ஆகவே பலதரப்பட்ட கருத்துக்களை பல கோணங்களிலே மென்மையாக சொன்னவர்களெல்லாம் மிக அழகாக உட்கார்ந்திருக்கின்ற அருமையான காட்சியை இன்றைய தினம் சென்னைக்கு அவுட்டரில் பார்த்தோம். இதை விட உங்களுக்கு என்ன வேணும்? இதை விட என்ன அரசியல் நாகரிகம் இதை விட நீங்கள் எதிர்பார்க்குறீங்க? சொல்லுங்க பாப்பா. அதாவது என்ன புரியலன்னா, மோடியா லேடியா அப்படின்னு கேட்டாங்க ஜெயலலிதா அவர்கள். அது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இல்ல, அதாவது ஜெயலலிதா அவர்களுடைய ஆட்சி மீண்டும் வரணும்னு தான் நான் வந்து திரும்ப போய் இணைஞ்சிருக்கேன்னு சொல்லி டிடிவி அவர்கள் சொன்னாங்க. அப்ப ஜெயலலிதா அவர்களோட ஆட்சி வரணும்னு போய் இணைஞ்சாருன்னா எப்படி பிஜேபியோட கனெக்ட் ஆகி இணைய முடியும்? நீங்க சொல்லிடுவீங்க அம்மா பேரை, நான் சொல்ல முடியாதுல்ல. நான் இன்னும் அம்மாவுக்கு விசுவாசமாக இருக்கேன். இந்த ஆட்சி ஏன் போச்சு? ஏன் போச்சு? யார் பறி கொடுத்தது? யாருக்கிட்ட போச்சு? காலில் விழுந்து சசிகலாகிட்ட இருந்து பழனிசாமி வாங்கினதை நாடே பார்த்தது. இது தெரிஞ்ச விஷயம் தானே, உங்களுக்கும் தெரியும். அப்படி அதிகாரம், ஆட்சி, அதுக்கு பின்னாடி கட்சி அத்தனையும் ரிசார்ட்டில் உட்காந்து பேமெண்ட் சிஸ்டத்தில் எல்லாத்தையும் முடித்து நல்லபடியாக காப்பாற்றி இந்த ஆட்சி இருக்கட்டும்னு நல்ல மனதோடு ஒப்படைச்சி
தியாக செம்மலாக ஜெயிலுக்கு போன சின்னம்மா போகும்போது எல்லாமே தினகரன் இருக்கான்னு ஒப்படைச்சாங்க. திரும்பி வரும்போது என்ன இருந்தது? அன்பு உள்ளத்தோட ஒரு உயர்ந்த மனிதராக, டால் லீடராக எல்லாத்தையும் தூக்கி பழனிசாமி கையில் கொடுத்துட்டார். பழனிசாமி எல்லாத்தையும் அபகரித்து வச்சுக்கிட்டார். அனாதையாக ரோட்டில் நிறுத்திட்டார். அதான் நடந்துச்சு. ஆட்சி என்னாச்சு? ஆட்சி இப்படி தான் போச்சு. அப்புறம் பழனிசாமியில் எதிர்த்து திராவிட முன்னேற்ற கழகத்தை ஒன்றும் செய்ய முடியல, தோத்துட்டாங்க. இந்த பழனிசாமியை பழி வாங்காமல் விட மாட்டேன். அதுக்காக தான் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம்னு ஒன்று ஆரம்பிச்சிருக்கேன்னு அவருக்கு உறுதுணையாக, வலதுகரமாக, கண்ணிமையாக, உயிரும் உடலும் போல நின்றது புகழேந்தி. திகார் ஜெயில் வரைக்கும் போய் காப்பாற்றி கூப்பிட்டு வந்தது நான் தான். அப்புறம் அவருடைய பழக தெரிஞ்சிருச்சு இவர் யாருன்னு எனக்கு. அதனால் சம்பத்துலாம் கூட இருந்தார். எல்லாம் ஒரு அப்போ போயிட்டு வரப்பா, டாட்டா பாபாய் அப்படின்னு சொல்லி. ஆகவே இதுதானே உண்மை, இதுதான் நடந்தது. ஸ்லீப்பர் செல்லுன்னு தினகரன் ஒரு காலத்தில் சொல்லுவார். நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா? யார் ஸ்லீப்பர் செல்? அவருக்கு ஆப்பு வைக்கிறதுக்கு ஸ்லீப்பர் செல் செந்தில் பாலாஜியும் பழனியப்பனும். மொத்தத்துக்கும் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்திற்கு ஆப்பு வச்ச ஸ்லீப்பர் செல் தலைமை தாங்கிய தினகரன். நீங்க சொல்ற மாதிரி அப்ப அம்மாவோட ஆட்சியை கொண்டு வருவோம், அதுக்காக தான் இணைஞ்சிருக்கோம்னா, அவர் அமமுகவை எதற்காக தொடங்க வேண்டும், எதற்காக எதிர்க்க வேண்டும்னு இருக்கு. அகைன் இணைஞ்சிருக்காங்க என்டிஏல. அப்போ பார்க்கும்போது இப்ப என்டிஏ வலுவடைஞ்சிருச்சுன்னு சொல்றாங்களே, டிடிவி அவர்கள் ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம். டிடிவி அவர்களுக்கு என்ன செல்வாக்கு இருக்கு? பயங்கர செல்வாக்கு. அதான் என்ன அந்த பயங்கரம்? நாளை காலையிலே மோடி எல்லா சீட்டையும் ஜெயிச்சிருவார். என்டிஏ கூட்டணி டிடிவி தினகரன் வந்ததால் பூரா 234 ஜெயிச்சு. ஏங்க நீங்கள் வேற, நீங்கள் அது ஒரு அருந்து போன பட்டம்ங்க. முடிஞ்சு போச்சு அதனோட கதை. டிடிவி தினகரனுக்கு மக்கள் செல்வாக்கோ தொண்டர்கள் செல்வாக்கோ கிடையாது. கம்ப்ளீட்டாக காலி. சவுத்தில் போனீங்கன்னா ஒரு பெண்ணாக நீங்கள் கேட்க முடியாது. அவ்வளவு தகாத வார்த்தைகளை சொல்லி திட்டுகிறார்கள். மாணிக்கராஜான்னு துணை பொதுச் செயலாளராக அவர் கூடயே இருந்தவர், நம்பிக்கைக்குரியவர். புகழேந்தியெல்லாம் வெளியில் வந்த பின்னாடி கூட அவர் இருந்தவர். அப்படிப்பட்டவர். தங்கத்தமிழ் செல்வன் நானெல்லாம் ஒன்றா பயணித்து ஒரு தூக்கி நிறுத்தினோம். கலைராஜெல்லாம் எல்லாம் வெளியே வந்த பின்னாடி கூட அந்தால் விடலை பாவம். அவர் கொஞ்சம் செல்வாக்காக இருந்த பெல்ட் அது. பாஞ்சாலங்குறிச்சி அது இது அப்படி திருநெல்வேலி அந்த பக்கம் டிஸ்ட்ரிக்டில். அவரும் இன்றைக்கி வெளியில் வந்துட்டார். 2-3 மாவட்ட செயலாளர் கூப்பிட்டு வந்துட்டார். இன்னும் ஒரு வாரம் 10 நாள் பாருங்கள், யாரும் தினகரனோடு இருக்க மாட்டாங்க. அப்படி தினகரனோடு இருக்காங்க அப்படின்னா அந்த 10 சீட்டு வாங்கி பிச்சை போடுவார்ல, அந்த பிச்சைக்காரங்க யாராவது 10 பேர் அதை வாங்கிக்கிறதுக்காக அவர்கிட்ட ஒட்டிகிட்டு இருப்பாங்க. கிட்டத்தட்ட பார்த்தா பாமக ஃபர்ஸ்ட் இணையும் போது என்டிஏ கூட்டணி கொஞ்சம் வலுவாயிருச்சுன்னு பேசினாங்க. டிடிவி அவர்கள் இணைஞ்ச உடனே இதை விட வெற்றி கூட்டணியா அப்படிங்கிற அளவுக்கு கிட்டத்தட்ட மோடி அவர்கள் ஈவினிங் தான் வந்தாங்க. ஆனா சொல்லக்கூடிய அந்த கோஷம் என்ன இருந்ததுன்னா, மோடி அவர்கள் வந்தோடனே சூரியன் மறைஞ்சிருச்சு அப்படின்னு. பழனிசாமி பேச ஆரம்பிச்சு முடிச்சு சேரெல்லாம் காலியாக இருக்கும், எல்லாம் எரிஞ்சு போயிடுவாங்க. பழனிசாமி பேச ஆரம்பித்தா ஜனங்க கலைஞ்சி போவாங்க. அது மாதிரி இருந்துன்னு சொல்லிட்டு இருக்காரு. 1000 கைகள் மறைத்து நின்றாலும் ஆதவன் மறைவதில்லை. இதை பாடினது தலைவர் இல்லை, என்ன பண்ண முடியும்? அதனால் இயற்கையை எவனாலும் மறைக்க முடியாது. இயற்கை, சூரியன் இயற்கைக்குரியது. அது மறைந்தால் நாம் மறைவோம். ஆகவே நான் யாரையோ உடனே வேற துணியில் போயிடாதீங்க. ஆகவே அவர் ஏதோ பேசணும், அங்கே நின்று பேசுகிறாரு. பாருங்களேன், இன்னைக்கு பெரிய அடி விழுந்துருச்சு இல்லை திரு அண்ணாமலைக்கு. மோடி அவர்கள் சொல்றாங்க டபுள் இன்ஜின் சர்க்கார் வரும், அதாவது என்டிஏ கூட்டணி வெற்றி பெற்றால் தமிழகத்தில் என்டிஏ கூட்டணி ஆட்சி அமைந்தால் அப்படின்னு. ஆனா கிட்டத்தட்ட பார்க்கும்போது பிஜேபி மற்ற மாநிலங்கள்ல என்னென்ன பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற வரலாறு நமக்கு தெரியும். ஆனா இப்போ தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பிஜேபிக்கு இடமில்லை அப்படிங்கிற நிலைமை போய் அதிமுகவோட கூட்டணி வச்சு என்டிஏ உள்ள வந்தாச்சு. பிஜேபி உள்ள வந்தாச்சு. அப்போ இன்கேஸ் அந்த கூட்டணி வெற்றி பெற்றா கூட அப்போ தலைவராக இபிஎஸ் அவர்களை உறுதியாக ஏத்துக்குவாங்கன்னு என்ன நிச்சயம் இருக்கு? இதெல்லாம் நான் உங்கள்கிட்ட கேட்க வேண்டியதெல்லாம் நீங்க என்கிட்ட கேட்டா இது கேள்வி பதிலா மாதிரி பதில் கேள்வியா போகுது. இது என்ன நியாயம்? நடுவில் இன்ஜின் 2 பக்கமும் இருக்கும். விசில் அடிக்கிறது யாரு? விசில் அடித்தாதான் இன்ஜின் மூவ் ஆகும். இந்த பக்கம் விசில் அடித்தா முன்னாடி போகும், அந்த பக்கம் விசில் அடித்தா பின்னாடி போகும். நிலமை அப்படி இல்லை இருக்கு. இங்கே இன்ஜினுக்கு வேலையே கிடையாது. இது அந்த காலத்தில் நிலக்கரி போட்டு நிலத்தையெல்லாம் பார்த்துட்டு மெதுவாக போன கூட்ஸ் இன்ஜின் தான் இந்த இன்ஜின். இப்போ அவரே பார்க்கிற வந்தே பாரத் தான் அவருக்கு எதிர்ப்பாக இருக்கிற கட்சிகள்.
அது வேகம் வேற, இது வேற வேகம். பழைய ஞாபகத்தில் சொல்கிறாரு, ம். இது எதுவுமே பயன் தராது தமிழ், முடிஞ்சு போச்சு, ஃபினிஷ்ட். ம். இதில் வந்து முட்டாள்தனமான ஒரு முடிவு பாரதிய ஜனதா கட்சி எடுத்து அவரை வந்து சேர்த்தி, நான் தெரியாமல் கேட்குறேன், இந்த நாட்டினுடைய பிரதம மந்திரி, இந்த நாட்டினுடைய உள்துறை அமைச்சர், பிரதம மந்திரி இருக்கா, 2 மினிஸ்டர் மேலே இருக்காங்க. பிரஷ்டாச்சார்னு அவங்க கத்துவாங்க. ஒரு லஞ்சம் கொடுத்த வழக்கில் குற்றவாளி, ஃபெரா வழக்கில் குற்றவாளி, 2, 3 குற்றங்களை சுமர்ந்து கொண்டு குற்றவாளியாக அக்யூஸ்டாக இருக்க ஒருத்தரை இந்த நாட்டினுடைய பிரதம மந்திரி பக்கத்தில் கை கொடுக்குறீங்களே, நீங்கள் ஊழலுக்கு எதிரானவர்களா? நீங்கள் குற்ற செயலில் இருக்கவங்களுக்கு வாஷிங் மெஷின் மாதிரி, பிஜேபிக்குள்ள வந்துட்டா வாஷிங் மெஷின் மாதிரி ஊழல்வாதிகள் ஊழலற்றவர்களாக மாறிவிடுவார்கள் அப்படிங்கிற பேச்செல்லாம் நம்ம கேட்டிருக்கோம்ல. வாஷிங் மிஷினாக மாறிட்டாங்களா? என்ன கம்பெனி? மன்னாரன் பிஜேபி கம்பெனி. கம்பெனி. மன்னாரன் கம்பெனி. பிஜேபி கம்பெனியில் அது மன்னாரன் கம்பெனி. வாஷிங் மிஷின் இல்லைங்க, அவங்க எங்கே போனாலும் எதுவும் நடக்காது. தினகரனை மக்கள் முற்றிலுமாக வெறுத்து விட்டார்கள். ஏன்னு கேட்டிங்கன்னா, நான் சொல்கிறேன் தமிழ், அது ஒரு 4-5 பேர் பொறுக்க மாட்டேங்கிறான். 100 பேர் என்னை பாராட்டுறான், 4 பேர் புலம்புறான். ஏன்டான்னு பார்த்தா, நாங்கள் தனி கட்சி தானே நடத்துகிறோம், நீங்கள் திட்டுறீங்களேண்ணா தினகரண்ணா அப்படின்றான். திட்டாமல் இல்லை, பார்த்தா சொன்னவனும் சேர்ந்து வெளியே வந்துட்டான். இப்போது எனக்கு சொன்னவன் அந்த ஆள் இந்த கட்சி விட்டு வெளியில் வந்துட்டார். இப்படி போயிட்டுருக்கு நிலைமை. ஆகவே நேற்று முன்தினம் வரை இங்கே பயணித்து ஓபிஎஸ் எங்களோடு தான் இருக்கிறார், அவரை விட்டு எங்கேயும் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லி எங்கேயோ ஒரு மூலையில் கிடந்த அம்மாவால் ஒதுக்கப்பட்டு துரத்தப்பட்டு தலையை வெளியே காமிச்சு நான் காலி பண்ணிடுவேன்னு சொல்லி முதலமைச்சராக இருக்கும்போது விரட்டப்பட்டு 10 ஆண்டுகள் தலைமறைவாகி இருந்த நீ இப்போ திரும்பி வந்து ஏன் இப்படியெல்லாம் டெவலப்மெண்ட் ஆகும்போது மோடிக்கோ என்டிஏக்கோ அந்த அதில் வேறு ரொம்ப கொடுமை இருக்குது. நான் சொல்கிறேன், அதில் இப்போது ஒரு பெரிய இடத்த பிடிச்சிட்டிங்கல்ல நீங்கள் இந்தியாவில், ஏன் ஓபிஎஸ் கூப்பிட்டு போடுறது கூட? ஏன் உங்களை வளர்த்து ஆளாக்கி பெரிய அழகு பார்த்து உங்களுக்கு எல்லாத்தையும் ஒப்படைச்ச சின்னம்மான உங்கள் அக்கா பையன் அப்படின்னு வச்சுருந்தாங்களே, அது என்னது, அது எங்களுக்குமே புரியல. அதாவது ஒருங்கிணைப்பு குழு அப்படின்னு ஒன்று இருந்தது. கிட்டத்தட்ட அங்கேருந்து நீக்கப்பட்டவர்கள் எல்லாருமே வந்து டிடிவி தினகரன் ஆகட்டும், செங்கோட்டையன் அவர்கள் ஆகட்டும், எல்லாருமே ஒரு கட்டத்தில் ஒரு பேச்சுவார்த்தை நடத்தின மாதிரி இருந்தது. டக்குன்னு பார்த்தா செங்கோட்டையன் அவர்கள் போய் டிவிக்குள்ள ஜாயின் பண்ணுறாங்க, டிடிவி வந்து இங்கே வந்துட்டார், ஓபிஎஸ் அவர்கள் அகைன் டிவிகேக்கு போக போகிறாங்கன்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த மூவ்லாம் வந்து பார்க்கும்போது உடனே பார்க்கும்போது அப்போ அங்கே என்ன ஒருங்கிணைப்பு பணி இருந்தது? ஒரு மனிதன் இரவு நேரம் இருட்டில் ஏதோ ஒரு 3 நல்ல குதிரை கிடைச்சிது, அதில் சவாரி செய்யலாம் அப்படின்னு ஒரு நம்பகமாக ஒரு 3 குதிரையை பிடிச்சி அதில் ஏறி போயிடலாம், நல்லா ஓடும், இந்த 2 குதிரையும் போய் ஏதாவது வச்சு புழைச்சிக்கலாம், எல்லோரும் ஒன்றா சேர்ந்து கொண்டு போகலான்னு நினச்சிட்டு போனார். இருட்டில் அவருக்கு குதிரையாக கழுதையான்னு தெரியல. கொஞ்சம் நேரம் போன பின்னாடி தான் தெரிஞ்சது 3 கழுதை அப்படின்னு. இந்த கழுதையை குதிரையாக மாற்ற முடியாதுன்னு புத்தி வந்தவுடனே அவர் நேராக நடையை கட்டி விஜய்க்கு போயிட்டார். வெரி சிம்பிள், அவ்வளோதான் நடந்துச்சு. முயற்சி எடுத்தார் இணைப்பதற்கு. அதுக்கு முன்னவர்கள் நாங்கள் தென்னவர்கள் இருக்கோன்றதை மறந்தது கேஎஸ் போனார், செங்கோட்டை அண்ணன். நாங்கள் எடுக்கலையா, ஒருங்கிணைப்பு குழுவை ஸ்டார்ட் பண்ணலையா, நானும் ஜேசிடி இல்லையா, அதில் கேசிபின்னு அவர் இருந்தார், கஜேந்திரன், சுரிமூர்த்தி, எவ்வளோ பேர் இருந்தோம், நாங்கள்லாம் பார்த்தோம், எல்லாத்தையும் பார்த்துட்டோம். அவர் கொஞ்சம் லேட்டாக தாமதமாக வந்தார். அப்புறம் போன பின்னாடி தான் புரிஞ்சுது, போக தவறான இடத்துக்கு வந்துட்டோம், நம்ம இது தேராது, ஒன்றுக்கு ஒன்று சேராது. என்னுடைய வாழ்நாளில் இறந்து போனாலும் சரி, இனி தினகரன் முகத்தை பார்க்க மாட்டேன்னு ஒரு சேலஞ்ச் பண்ணியிருக்கேன் அந்த அம்மா. எங்கே அந்த அம்மா உள்ளே வந்தா லீடர் ஆயிடுமோன்னு நல்ல எண்ணம். யாருக்கு? பழனிசாமி ஸ்டைலில் சொல்லணும்னா 420 தினகரனுக்கு. யார் அவங்கள உள்ளே சேர்க்கவே மாட்டாங்க. ஏன் சேர்க்க மாட்டாங்கன்னா, எனக்கே நேராக சொன்ன வார்த்தைகள் உண்டு, இன்னும் நினைவிலிருந்து போகவே இல்லை. அந்த அம்மாவை யார் ஏற்றுக்குவாங்க? அவங்க அம்மாவை கொன்னவங்க சின்னம்மா சித்தி தலைவரை தான் ஏற்றுக்குவாங்க. அவங்க வீட்டில் சொன்னது, நான் இருக்கேன் வீட்டில், அது யார் சொன்னான்னு சொல்கிறதுக்கு பகுத்தறிவு இப்போ போய் தொலைகிறது வேண்டாம். ஆக சசிகலா திரும்பி வந்து மேலே வந்துடுவாங்கன்னு சொல்லி தான் ஜெயிலிருந்து வந்த சசிகலாவை அந்த நினைவிடத்துக்கே போகாமல் தடுத்து வீட்டுக்கு கூப்பிட்டு போன சதிகாரன் தான் இந்த தினகரன். ஆகவே தினகரனெல்லாம் நீங்கள் புரிஞ்சிக்கவே முடியாது, நாங்கள் புரிஞ்சுக்கிட்ட அளவுக்கு. ஆகவே மோடியை எப்படி குத்துறதுன்னு இப்போ ட்ரை பண்ணுறார். ஆனால் மோடி அவ்வளோ சீக்கிரம் குத்த முடியுமான்னு எனக்கு தெரியாது. ரொம்ப சாமர்த்தியமானவர். குத்துனார் பார்த்தீங்களா தங்கமணியா ஸ்டேஜில்? யாரையும் குத்தலை, தங்கமணி மாத்திரம் முதுகில் ஏன் குத்துனார் தெரியுமா? உங்கள்கிட்ட நான் சொல்ல முடியாது.
ஏன்னா இந்த நாட்டுக்கு பிரைம் மினிஸ்டர் அவர் சொன்னால் அது உண்மையெல்லாம் வெளியே வந்துடும். எவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக அந்த ஸ்டேஜில் குத்துறாரு பாருங்க, அடுத்தவர்கிட்ட காமிச்சிட்டு. நீங்க என்ஜின்கள கூட வந்து விசில் ஊதி தள்ளிருவாரு விஜய்ங்கிற மாரி பேசுறீங்க. டிவிக்கு ஆதரவு நிலைப்பாடு உங்ககிட்ட பஸ் ஸ்டார்ட் ஆனால் அடிக்கடி விசில் வேணும், தெரியுது. ரயில் போகிறதுனா விசில் ஊதணும். ம். கேளுங்க, திருடனை பிடிக்க போகிறதுனா விசில் ஊதணும். இந்த விசிலுக்கு ஒரு பெரிய சரித்திரமே இருக்குது. ம். அந்த விசில் நம்ம கையில் இருக்குன்னு அவங்க தைரியமாக உட்காந்துருக்காங்க. அவங்களுக்கும் திமுகவுக்கும் போட்டின்னு போய்கிட்டு இருக்கு. ம். ஆகவே விசிலுக்கு நடுவில் இவங்க ஒன்றுமே கிடையாது. இவங்க ஊதுனாலும் வராது, ஃபூனு ஒன்றும் வராது. எப்படி நீங்க வந்து ஏடிஎம்கே வந்து இவ்ளோ காலமா அந்த கட்சியில பயணிச்சுட்டு இப்ப வெளியில வந்திருக்கும்போது, அ இப்ப வந்த கட்சி டிவிகே எப்படி வந்து அது பலமா இருக்குன்னு சொல்றீங்க? சூடு, சொரணை, மானம் இத்தனையும் புகழேந்திக்கு இருக்கிறது. சுயமரியாதை குடும்பத்தில் பிறந்து வந்தவன், ம். வளர்ந்தவன். தந்தை பெரியார் தான் எங்களது குடும்பத்திற்கும் தந்தை பெரியார் தான் இந்த தமிழ் மண்ணுக்கும் தந்தை பெரியார் தான். பேரறிஞர் அண்ணா பள்ளியில் பயின்றவன். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இடத்தில் சீடராக இருந்தோம். புரட்சி தலைவி அம்மா இடத்தில் சிப்பாய்களாக இருந்தோம். அதனால் எங்களுடைய தன்மான உணர்வுகள் எங்கள் உடம்போடு நரம்போடு பின்னி வளைந்தது. யாரும் இதை வந்து மாற்றவே முடியாது. ஆகவே நேத்தி துரோகி, அயோக்கியன், பொறுக்கி அப்படின்னு திட்டுறது, அப்புறம் இன்றைக்கி அவரோட சேர்ந்துக்கிறதுங்கிறது அன்றெடுத்த நிலைப்பாடு தான். இந்த கட்சிக்கு ஒரு அழிவு சின்னம் எடப்பாடி பழனிசாமி. அதை அழிக்காமல் அரசியலிருந்து தூக்கி எறியாமல் விடமாட்டேன், எனது சபதம். இன்றைக்கும் நான் மாறவே இல்லை. ஒரு நாள் நான் என்னுடைய லைஃப்பில் எடப்பாடி நல்லவன்னு பேசினதே கிடையாது. இன்றைக்கி சொல்கிறேன் உங்கள்கிட்ட. என்றைக்கு அந்த முடிவு எடுத்து நான் வெளியில் வந்தனோ, கட்சி விட்டு எடுத்தார் அவர். பார்க்கலாம் வா 2 பேரும் மோதினதில். இத்தனை காலம் நிலைத்து நிற்பவன் புகழேந்தி. இதை ஓபிஎஸும் பேசலை, சசிகலாவும் பேசலை, தினகரனும் நடுவில் அப்படி ஆட்டம் போட்டு மறுபடியும் வந்து தான் திட்ட ஆரம்பித்தார். ஆகவே நீங்கள் வந்து கட்சி யாரிடம் இருக்க வேண்டும், சின்னம் யாரிடம் இருக்க வேண்டும் அப்படின்னு ஒரு பெரிய காமெடி. இன்றைக்கி என்னாச்சுன்னா, நான் நம்ம ஃப்ரெண்டு சூரியமூர்த்தி மகாராஜ் எல்லாம் உட்காந்து டிவி பார்த்துட்டு இருந்தோம். பிரதமர் பேசுகிறாருல, நாட்டினுடைய பிரதமர் உரை. ஐயோ நீங்கள் கேட்டீங்கன்னா இன்றைக்கி எனக்கு ரொம்ப புல்லரிச்சு போச்சு போங்க. பேரறிஞர் அண்ணான்ட்டாரு. யார்? எடப்பாடி பழனிசாமி. நான் இவரை பார்க்குறேன், அவரை பார்க்குறேன். ஏன்னா இவருக்கு அண்ணாவை பற்றி என்ன தெரியும்? என்னடா இந்த ஆள் திடீர்னு அண்ணான்னு பேசுகிறாருன்னு யாரோ எழுதி கொடுத்துருக்கான். நடுவில் பூந்து பேரறிஞர் அண்ணான்னாரு. அடப்போம், இவெல்லாம் அண்ணாதுரை அண்ணான்னு பேச ஆரம்பிச்சுட்டானே அப்படின்னு நினச்சிக்கிட்டு ரொம்ப உள்ளபூர்வமாகவே ரொம்ப மகிழ்ச்சியாக. விஜயை பொறுத்த வரைக்கும் 2வது இடத்தை பிடிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லப்படுது. கிட்டத்தட்ட டிஎம்கே வர்சஸ் ஏடிஎம்கேன்னு இருந்த களம் வந்து டிஎம்கே வர்சஸ் டிவிகேன்னு மாறிடுச்சுன்னா, அப்போ அந்த ஏடிஎம்கேவோட இடத்த விஜய் பிடிச்சிட்டாருன்னு நீங்கள் கருதுறீங்களா? தமிழ் மேலே ஏகப்பட்ட கோவம் எனக்கு. நான் எவ்வளவு இன்டர்வியூ கொடுக்குறேன், எவ்வளோ போயிட்டு இருக்கு, பார்க்கவே மாட்டேன்றீங்க நீங்கள். 3வது இடம் பழனிசாமிக்கு இல்லைங்க. நான் எத்தனை தடவைங்க கத்துறது? இனிமேல் தண்டரா தான் அடிக்கணும். அதாவது டம் டம். எப்படி சொல்றீங்க? 3வது இடம் சீமா இருக்குங்க. எனக்கு இப்போ பிடிக்கலான்னு சொல்கிறேன், பரவாயில்ல. சீமானுக்கு போயிடும். இல்லைனா தேமுதிக தனியா தேமுதிகவுக்கு போயிடும். அங்கே எப்படி அண்ணன் திருமாவளவன் அவர்கள் அந்த கட்சியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தான் டிஎம்கேல ஸ்ட்ராங்காக உள்ளே இருக்குது. அவங்க தான் டிசைடட் ஃபேக்டர்ஸ், மறுக்கவே முடியாது. ஒரு சுயமரியாதை எண்ணங்களோடு அந்த அண்ணல் அம்பேத்கரையும் தந்தை பெரியாரையும் சொல்லி அங்கே அந்த கூட்டணியில் நிற்கிறாரு. அவர் ஒரு கொள்கை பிடிப்போடு. விசில் ரசிகர்கள் விஜய் அப்படின்னு பார்க்கும்போது கிட்டத்தட்ட கோர் விஜய் ரசிகர்கள் அப்படின்னு பார்த்தா 30 வயதுக்கு கீழே அப்படின்னு பார்த்தா 18ல இருந்து ஒரு 20% தான் இருக்கிறாங்க. போன எலெக்ஷன் நடக்கிறப்போ அவனுக்கு வயசு 30. இந்த எலெக்ஷனில் எஸ்ஐஆரில் சேர்க்குறப்போ வயசு 35. யூ அண்டர்ஸ்டாண்ட்? 18லேருந்து 38 வரைக்கும் போங்க. ஓட்டர் லிஸ்ட்டில் கையில் எடுங்க. எவ்வளோ பேர் வராங்கன்னு நான் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி களம் எப்படி அமைக்கணும்னு சொல்லித்தரேன். நீங்கள் சார் எளிதாக ஒருத்தங்களை கணக்கு போடவே போடாது. கோர் ஃபேன்ஸில் எல்லாருமே வந்து 100% வந்து டிவிகே ஓட் போடுவாங்கன்னு இல்லைல்ல? 100%, 90% போயிடும். அப்படியா? வீட்டுக்கு வீடு புரட்சியோ, பக்கத்து வீட்டு புரட்சியோ, தெருவுக்கு தெருவு புரட்சியோ இல்லை. இது வீட்டு உள்ளேயே புரட்சி நடக்குது. அம்மா ஒரு தடவை நீ விஜய்க்கு போடுமான்னு பையனும் பொண்ணும் கேட்குற காட்சிகளை தமிழகம் பார்த்து கொண்டிருக்கு. அவங்க களம் அமைக்க வேண்டும். அந்த களம் அமைத்தது திராவிட முன்னேற்ற கழகம். அதில் ஸ்ட்ராங் கூட்டணி வச்சிருக்கிற திமுக. களத்தை அமைக்க வேண்டிய ஒரு கட்டத்தில் நான் தாவேக்கா இருப்பதை உணர முடிகிறது, பார்க்க முடியும். நான் உண்மைதான் பேசுவேன். நீங்கள் வந்து பேஸ்மெண்ட் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் த பில்டிங் நோ. நீங்கள் களம் சரியாக அமைக்கணும். என்னென்னா ஒரு 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 ஓட்டு போயிட்டே இருக்கும் பொழுது கவுண்டிங் உள்ளே உட்காந்துருக்க ஏஜென்ட்டு வெளியில் இருக்க ஏஜென்ட்டுக்கு ஸ்லிப் அனுப்பணும். இத்தனை நம்ம ஓட்டு இன்னும் வரல பாருங்கள்
அவன் போய் கேன்வாஸ் பண்ணணும். அதுக்கு அடித்தளம் அமைச்சிருக்கணும். நீங்கள் எலெக்ஷனுக்கு முன்னாடி இவ்வளோ ஓட்டு இருக்குங்கிறத நீங்கள் பக்காவாக எடுத்துடணும். என்னுடைய நண்பர் ஜீவராஜ் ஆழ்வான் இருந்தார், கர்நாடகா எம்பி. நாங்கள் அம்மா கூட்டணி கொடுத்தாங்க. அப்போ அந்த ஸ்டேட்டில் லீடராக இருந்தேன். எல்லாம் முடித்து ஜெயிச்சிட்டாருன்னு முடிவு பண்ணிட்டோம். ஜாபர் ஷெரீப் மேலே, முன்னாள் மத்திய அமைச்சர் மேலே எல்லாம் வந்து எல்லாத்துக்கும் வாக்கி கொடுத்துருந்தார் அந்த காலத்திலே அவர். எனக்கு தனி மரியாதை அவர்கிட்ட. பூரா பணத்தை எடுத்து என்ன தான் கொடுக்க சொல்லுவார். அவ்வளோ பெரிய ஆளாக இருந்தார். ராமகிருஷ்ண ரெட்டியுடைய சிஷ்யன். முடிச்சுட்டு வந்து எல்லாம் கை கொடுத்தோம், மாலையெல்லாம் போட்டோம். எல்லாத்தையும் அமைதியாக உட்கார சொன்னார். காஃபி கொடுக்க சொன்னார். பேசிகிட்டு இருந்தார். ஒரு 38,000 40,000 ஓட்டில் தோற்றுருவார். நாடாளுமன்ற தேர்தல். எவரி ஒன் ஷாக். என்ன சார் சொல்கிறீங்க நீங்கள்? அதுதான் நடக்கும் பாருங்கள். ஷரீப் ஜெயிச்சிட்டார். என்ன இப்படி ஒசகோட்னு ஒரு பகுதியிலேருந்து இப்படி நடந்தது. அங்கேருந்து அவங்களை ஏமாற்றிட்டான், காசு வாங்கிட்டு போயிடுந்தி. ஆல்ரைட் விடுங்க அப்படின்னாரு. நான் சொன்னேன், இல்லை, நீங்கள் தவறாக சொல்கிறீங்க. எங்கள் கால்குலேஷன் படி நீங்கள் தான் ஜெயிப்பீங்க. உங்கள்கிட்ட வேலை செஞ்சதா இல்லை, உங்களுக்கு ஒர்க் பண்ணதால் சொல்ல பாருங்கள், நீங்கள் பாருங்கள் அப்படின்னாரு. அடுத்து ரங்கராஜன் குமாரமங்கலம். இவங்க வந்து தோற்பதற்கும் வெற்றி பெறுவதற்கு முன்னாலேயே ஒரு கணக்கை சொல்லி டேலி பண்ணி சொல்லிடுவாங்க. அதுதான் ரிசல்ட்டாக வந்துச்சு. ஆடி போயிட்டேன். என்னோடய மதர் இறந்த நேரம் அது ஊருக்கு போயிருந்தேன். அப்போ பார்க்குறேன், அந்த ரிசல்ட்டை பார்க்குறப்போ ஆல்வா சொன்னது ரொம்ப கரெக்ட். எவ்வளோ பெரிய ஆளாக இருக்கணும்னு சொல்லி. ஆகவே ஒரு தேர்தல் அப்படிங்கிறது நீங்கள் அமைக்கின்ற களம் தான் உங்களை கொண்டு போய் நிறுத்தும். அந்த களம் அப்படிங்கிறது அடிமட்ட லெவலில் பாவம் எல்லாரும் அவருடைய சரியாக அமைச்சிட்டாரா விஜய்? இல்லை, அதில் எனக்கு அவர் இன்னும் நீண்ட தூரம் அந்த களம் அமைக்கிறதுக்கு போகணும். ஏன்னா ஒவ்வொரு ஏரியாவில் இருக்கவங்களும் ஃபெமிலியராக தெரியணும். வெரி இம்பார்ட்டன்ட். நீங்கள் ஒரே முகத்தை வச்சு போக முடியாது. அந்த தொண்டர்கள் செல்வாக்க மேலே வரணும். அவங்க வச்சுருக்க போஸ்டிங் அந்த ஊரில் இருக்கவங்களுக்கு தெரியணும். தோவர் போகிறார் பற்றியப்பா, இவர் ராமசாமி, இவர் தான்ப்பா தலைவர் தாவேகாவுக்கு, இவர் தான்ப்பா வார்டு தலைவர், இவர் தான்ப்பா அப்படின்னு பரவலாக மக்கள் பேசி அந்த நம்பிக்கையை அவர்கள் உண்டாக்கி கொள்ள வேண்டும். ஏன்னு கேட்டிங்கன்னா ஃப்யூச்சரில் அவங்க தான் மக்கள் சேவை செய்பவராக இருப்பவர்கள். விஜயும் விசில் சின்னமும் போதாதா? அப்படி நீங்கள் எப்படி எடுத்துக்க முடியும்? விசில் அடிச்சுட்டே போயிட்டு இருக்க முடியுமா? அது கிடையாது. நீங்கள் வந்து அதை களம் அமைச்சாக்கணும். நீங்கள் களம் அமைத்தால் தான் முடியும். அதில் பாருங்கள், எஸ்ஐஆர் வந்து மக்களுக்கு விரோதமான ஒரு திட்டம். 20 வருஷத்துக்கு முன்னாடி எங்கே ஓட்டு போட்டோன்னு கேட்குறான் முட்டாப்ப. ஓட்டு போட்டவனு இருக்க மாட்டான், வீடு இருக்காது, ஓட்டு போட இடமும் இருக்காது. இப்படி ஒரு சட்டத்தை கொண்டு வந்தாங்க. ஆனால் திராவிட முன்னேற்றக் கழகம் அதை முதல்வர் ஸ்டாலின் தலைமையில் எதிர்த்தது. ஆனால் அதையே அவங்களுக்கு அட்வான்டேஜாக மாற்றிட்டாங்க. அழகாக கொண்டு போயிட்டாங்க. கவர்மெண்ட் இருந்தது, ஏந்தர் இருந்தது, சர்க்கார் இருந்தது. அழகாக களத்தில் இறங்கி திமுககாரங்க இதை சேர்க்க ஆரம்பித்தாங்க. இதெல்லாம் உங்களுக்கு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டாக இருக்கும்ல ஒரு கட்சிக்கு. ஆகவே இருந்தாலும் திமுகவோடு போட்டி தாவேகாவுக்கு தான் போட்டி என்பதிலே மாற்று கருத்து இல்லை. 3வது இடம் என்று சொல்கிறதெல்லாம் தமிழ் மாற்றிக்கணும். நீங்கள் எத்தனை மோடியை கொண்டு வந்து நிறுத்தினாலும், எத்தனை தினகரனை கொண்டு வந்து நிறுத்தினாலும், அவர் பக்கத்தில் ஏதோ சின்ன சின்ன கட்சி இருக்குது பாவம், முகவரி தெரியாத கட்சியெல்லாம் நிறைய பேர் இதை கொண்டு வந்து நிறுத்தினாலும் 4வது எல்லா இடத்துலையும் கேண்டிடேட்டை போட்டு சீமானு ஒரு சத்தம் போட்டே வருவார். பாரு தமிழ் ஊன்னு கத்தி கலடா பண்ணி. அது கூட பழனிசாமியால் பேச முடியாது. ஆனால் இன்றைக்கி அந்த மாபெரும் சரித்திரம் வாய்ந்த கூட்டத்தில் தப்பே பண்ணாமல் பழனிசாமி டிடிவி தினகரன் சொல்லிட்டார். ஏன்னா டிடி தினகரன் சொல்கிறது, டிடிவி தினகரன் சொன்னார். ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. இன்றைக்குன்ற வார்த்தையை இன்றைக்கி யூஸ் பண்ணல, திருப்பின்ற வார்த்தையை யூஸ் பண்ணல. கொஞ்சம் அப்படியே ட்ரைனிங் எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி முன்னாடி வர்றாரு. ஆனால் பிரமாதமாக தமிழக மக்கள் பூரா பார்த்த காட்சி, ஆஹா, அந்த டிடிவி தினகரனை எனது அன்பு அண்ணன், அருமை சகோதரர் அப்படின்னு சொல்கிறதும், அவர் அருமை சகோதரர்னு சொல்கிறதும் சரித்திரம். ஒற்றுமையாக சேர்ந்தா வரவேற்கத்தக்கது தானே. பெரிய ஒற்றுமைங்க. என்ன சேர்க்க தானே பாடுபட்டீங்க. ஒற்றுமைங்க, சாதாரண ஒற்றுமையாக. கொஞ்சமாக பயணங்கள், கொஞ்சம் பயணத்திலே போய் முடிஞ்சிருக்காது. எத்தனை இடையூறுகள், இன்னல்கள். இந்த கட்சி ஆரம்பிக்கப்பட்டதே பழனிசாமி எதிர்த்து நிற்கிறதுக்குன்னு தானே தென் தமிழகத்தினுடைய மக்கள் நம்பினார்கள். பங்காளி, பகையாளி, என்னங்க இது, உறவாளி. அசிங்கமாக இல்லை, கேவலமாக இல்லை, போராணம் எல்லாம் கட்சி விட்டு வெளியில். ஆகவே ஒரு பாட்டு வரும்ல, 3 முடிச்சாலே முட்டாளே ஆன 3 முடிச்சாலேன்னு இந்த விஜயகாந்த் படத்தில் ஒரு பாட்டு வரும். இந்த 3 பேரால் முட்டாளாகிறது பாரதிய ஜனதா கட்சியாக இருக்கும். பாருங்க வேடிக்கை. நீங்கள் இவ்வளோ சொல்கிறீங்க, ஆனால் இப்போ கூட்டணின்னு பார்க்கும்போது
விஜய் அவர்களோட கூட்டணி சேர்றதுக்கு சோஃபார் யாருமே வரல. ம். அப்ப அது பலவீனமா இல்லையா? அப்படியே கூட்டணி இல்லாமல் இருக்கிறதே நல்லது. ம். இந்த 1% 1/2% வச்சுட்டு அவர் என்னங்க பண்ண போகிறாரு? அவர் 234 தொகுதியும் போனார்னா அதெல்லாம் ஏறி எங்கேயோ நிற்கும். ம்ஹ்ம். பக்கத்து அதாவது ரோட்டில் போகும்போது நல்லவனோட போகணும். உன்னுடைய நண்பர் யார் அப்படின்னு கேட்டால் கூட இருக்க நண்பன் காட்டி கொடுத்துருவானா. ஒரு ரவுடி, கேடி, மொல்ல மாதிரி, டக்காயட்டி, பிக் பாக்கெட்டு இவங்களோடெல்லாம் போகிறீங்கன்னு வச்சுக்கோங்க. புகழேந்திக்கு அறிவே இல்லை, நல்லவங்க கூடயே சேர மாட்டேங்கிறானே இவன், என்ன இப்படி போய்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லுவாங்களா இல்லையா? ம். நல்ல மனிதர்களோட போங்க, அது ஒரு பெருமையாக சொல்லுவாங்க. புரிகிறதா? புகழேந்தி டிவிகேவில் இணைந்தார் அப்படிங்கிற பிரேக்கிங் நியூஸ் எப்போ வரும்? ஏற்கனவே அப்படி தானே பண்ணீங்க தமிழ். இல்லையே, அது வந்து கொஸ்டின் மார்க்ல போட்டோம். இப்போ கொஸ்டின் கன்ஃபார்ம் மார்க்கே போட பண்ணி மாட்டீங்களா? போடலையா? ஆ. எப்போ அப்படி இணைய போறீங்க? இல்லைங்க, நான் தான் சொல்லிட்டு இருக்கேனே, நான் வடக்கே போனாலும் சரி, தெற்கே போனாலும் சரி, ம். இன்ஜினில் ஏறினாலும் சரி, விசில் அடித்தாலும் சரி, மறையாத ஆதவன் என்றாலும் சரி, இதெல்லாம் வந்து தெரிஞ்சிடும் இன்னொரு 10-15 நாளில். வெயிட் அண்ட் சி. ஆனால் ஒரு பெரிய தமிழகத்தில் பூகம்பமாக இருக்கும். ம். என்ன பண்ண போகிறோன்ற வேடிக்கை பாருங்கள். என்னை பார்த்து நாளைக்கு 4 பேர் தப்பாக பேசக்கூடாது, இல்லை நம்ம பேசிகிட்டு இருக்கோம்ல. கரெக்டான டெசிஷன் தான் எடுப்பீங்க. ஆமாம், சரியான டிசிஷன் எடுப்போம். அதை தான் உங்கள்கிட்ட சொல்லுவோம். ம்ஹ்ம். ஆகவே இந்த வரலாற்று சிறப்புமிக்க பிரதமர் பேசியது, அண்ணாமலையை ஓரம் கட்டிட்டாங்க. அந்த அண்ணாமலையை ஓரமாக உட்கார வச்சு இந்த பிரதம மந்திரி புள்ள மாதிரி வச்சுருந்தார் அண்ணாமலை. ம். ஒரு வார்த்தை சொல்லியிருப்பார் அண்ணாமலை. அவர் ஸ்டேஜில் சொன்னது யார் தெரியுங்களா? நேர் எதிரி. யார்? கண்ணாபின்னு திட்டின அண்ணாமலையை திட்டின அந்த பழனிசாமி தான் அண்ணாமலைன்றாரு. அதை நயினார் நாகேந்திரன் பிளாக் பண்ணுறாரு, பிரதம மந்திரி பிளாக் பண்ணுறாரு, எல்லாரும் மூடி மறைச்சிட்டாங்க. ஆனால் அந்த பேரை சொன்னது எடப்பாடி. மறுபடியும் அதே சவுண்டு ஆரவாரம், அதே பூரா கொடி ஆட்டி மறுபடியும் மோடிக்கு முகம் மாறிடுச்சு. ஆஹா, இவனை ஒழிக்கலைன்னா முடியவே மாட்டேங்குது. எவனாச்சும் தவறி பேரை சொல்லி ஒழிச்சிட்றான். என்னடா இப்படி ஆடுறானுங்க, இவனுக்கு ஒன்றும் புரியவே மாட்டேங்குது. நம்ம காசு கொடுத்து கூட்டம் வந்தாலும் அந்த கூட்டம் அண்ணாமலை தான் சொல்லுது, காசு இல்லாமல் கூட்டம் வந்தாலும் அண்ணாமலை தான் சொல்லுது. அண்ணாமலைக்கு தான் இப்போ பவர் இருக்குல்ல, மக்கள் வளர்ந்துட்டார். ம். பிஜேபின்ற ஏணியில் ஏறி நியாயமாக நடந்துக்கிட்டார். ஆகவே இது வந்து இந்த எடப்பாடி பழனிசாமி தற்குறி, துரோகின்னு சொல்லி அடையாளம் காமிச்சார். பிஜேபியை வளர்த்தாரு. இன்றைக்கி பிஜேபி கீழே போட்டு மெரிச்சிருச்சு. மோடி அளவுக்கு படத்தை போட்டிருக்காங்க. யார் இது? பழனிசாமி. இது அது பழனிசாமி அரேஞ்ச் பண்ண கூட்டமாக, அதனால் அவர் போட்டுக்கிட்டாரு. என்ன கூட நானுமே பேனர்ல கவனிச்சேன், குக்கர் சின்னம் ரொம்ப பெருசா தெரிஞ்சுது. அந்த அளவுக்கு செல்வாக்கு இருக்கும்னு நினைச்சு தான் நான் உங்ககிட்ட அந்த கேள்வியை எழுப்பினேன். குக்கர் சின்ன இருக்கு அவர்கிட்ட. எலெக்ஷன் இருக்க கமிஷன் போய் கொடுத்துச்சா தானே குக்கர் சின்னத்தை? இருக்க எலெக்ஷன் போய் தானே போட்டிருக்காங்க. லாஸ்ட் டைம் இந்த ஓட்டு வாங்கினதில், இந்த 24 தொகுதியில் ம். பூமா இருக்கிறதுல ஓட்டு வாங்கினதில் இந்த சின்னத்தை கொடுத்துருப்பான். அது வெடிச்சிரும். குக்கர் விசில் சவுண்டு வருது இல்லை, ம். அந்த விசில் சவுண்டு யாருக்கோ சொந்தமானது, குக்கருக்கு சொந்தமானதில்ல, வெடிச்சிரும். ம். கவலைப்படாது. அந்த வெடிக்கிறதுல இவனுங்களாம் மாட்டிக்குவாங்க. தேர்தல் களத்துல பார்க்கலாம். மிக்க நன்றி. மிக்க நன்றி தமிழ்.